நேற்று தாத்தா சொன்னதை யோசனை பண்ணி பார்த்தா அதில் ஏதோ ஒரு அர்த்தம் இருக்கிற மாதிரி தெரியுது. அதனால் என்ன செய்யலாம் நம்ம? ஒருவேளை தாத்தா சொன்னது உண்மையாக இருந்துச்சுன்னா தாத்தாவால் தாங்க முடியாது. அதனால் நம்ம அதை உண்மையான்றதை கண்டுபிடிக்கணும். எங்களை பார்க்க வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷண்ணே, ரொம்ப ரொம்ப சந்தோஷண்ணே. வாங்கண்ணே, உட்காந்து பேசுவோண்ணே. ஓகே தம்பி. அண்ணே, நான் இந்த ரெஸ்டாரண்ட்டில் வேலை பார்த்துட்ருக்கேண்ணே, நல்லா கற்றுக்கிட்டு இருக்கேண்ணே. என்னைக்குமா நீங்கள் ரெஸ்டாரண்ட் ஆரம்பித்த உடனே முழுசுமே நல்லா கவனிக்கிற மாதிரி வந்துடுவேண்ணே. ஓகேப்பா தம்பி, எல்லாத்தையுமே நல்லா கற்றுக்கோப்பா, உன் திறமையை நல்லா வளர்த்துக்கோப்பா. ஓகேண்ணே, எல்லா திட்டக்காரனே கூட சொன்னார், நீ நல்லா கற்றுக்கிற, சீக்கிரம் கற்றுக்கிறேன்னு சொன்னாரண்ணே. அப்படியா தம்பி? ஓகே தம்பி, எல்லார்ட்டையும் நல்ல பேர் வாங்கிட்டீங்க போல இருக்குது. நல்லா கற்றுக்கோங்க தம்பி. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கணும்னு சொல்லியிருந்தேன்ல தம்பி, அந்த ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கிறது தான் இப்போக்குள்ளே டிலே ஆகும் போல் இருக்குது. அதுதான் எப்படி உங்களை சொல்கிறதுன்னு தெரில தம்பி. என்னண்ணே சொல்கிறீங்க? ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்க டிலே ஆகுமா? என்னண்ணே, அன்றைக்கி நல்லா கான்ஃபிடண்ட்டாக சொன்னீங்கண்ணே. இப்போ என்னாச்சுண்ணே? எதுவும் பண பிரச்சனையானே? அது ஏதோ உங்களுக்கு ஒரு கிஃப்ட்டு கிடச்சிருக்கு நீங்களே, அது எதுவும் பிரச்சனையானே? ஆமாம் தம்பி, அந்த கிஃப்டை காணோம் தம்பி. அதை நம்பி தான் நான் வந்து ரெஸ்டாரண்ட்டெல்லாம் ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்தேன் தம்பி. அப்படியா அண்ணே? கிஃப்ட்டு காணா போச்சா? ஒன்று செய்வோம்மாண்ணே, நம்ம போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுப்போம்மாண்ணே. அது போலீஸ்லாம் நம்ம சொல்ல முடியாது தம்பி, அந்த மாதிரியான விஷயம் கிடையாது அது. அதனால அதை நம்ம அங்கே சொல்ல முடியாது. ஆனால் கிஃப்ட்டு எப்படி தொலைஞ்சு போச்சுன்னு தெரியல, அதை எப்படியாவது கண்டுபிடிக்கணும். சரி, நான் கண்டுபிடிக்கிற வரைக்கும் ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்க முடியாது. ஒருவேளை கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னா ரெஸ்டாரண்ட் ஆரம்பிச்சிருவேன். நீங்கள் வந்து ரெஸ்டாரண்ட்டை பார்த்துக்கலாம். அப்படி கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்க முடியாது தம்பி. என்னண்ணே இப்படி சொல்லிட்டீங்க? நான் இதை நினச்சி ரொம்ப பெரிய கனவுலாம் கண்டுட்டு இருந்தேனே. சரிண்ணே, பரவாயில்லண்ணே, கிஃப்ட்டு காணா போச்சுன்னு சொல்கிறீங்க, என்ன செய்கிறது? பரவாயில்லண்ணே, கிஃப்ட்டு கிடைச்சதுன்னா ரெஸ்டாரண்ட் ஆரம்பிங்க, நான் பார்த்துக்கிறேன். இல்லைன்னா அது வரைக்கும் நான் அங்கே வேலை பார்க்குறேண்ணே. பரவாயில்லண்ணே. சரி தம்பி, ஒன்றும் நீ எதுவும் மனசில் நினச்சிக்காத. நீ கற்றுக்கிறது நல்லா கற்றுக்கோ. ரெஸ்டாரண்ட் ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா நீ பார்த்துக்கோ தம்பி. ஆனால் இந்த மாதிரி சம்பவம் நடக்கும்னு நான் எதிர்பார்க்கல. இருந்தாலும் உன்னுடைய நம்பிக்கையை விட வேணாம், நீ தொடர்ந்து நல்லா கற்றுக்கோ. நான் போயிட்டு வரேன் தம்பி. சரிங்கண்ணே, அதனால என்னண்ணே, பரவாயில்லண்ணே. எதுவுமே நன்மைக்கு தான் அடிக்கடி அப்பா சொல்லுவார், அதன்படி தான் நம்மளும் எடுத்துக்கணும். பரவாயில்லண்ணே, எது நடக்குதோ நன்மைக்கே தானே. நீங்கள் போயிட்டு வாங்கண்ணே, நீங்கள் மனசு மட்டும் கூலாக வச்சுட்டு போயிட்டு வாங்கண்ணே. ரொம்ப சந்தோஷண்ணே. சரி தம்பி, நான் போயிட்டு வரேன் தம்பி. சித்தப்பாட்ட சொல்லியிருப்பா, நான் இங்கே பக்கத்தில் ஒரு வேலையாக வந்தேன், நான் அந்த வேலையை முடிச்சுட்டு நான் வீட்டுக்கு கிளம்புறேன்ப்பா. தம்பிக்கிட்ட மட்டும்தான் நம்ம கிஃப்ட்டு கிடைச்சதை பற்றி சொன்னோம், வேறு யாருக்கிட்டே சொல்லலை. ஒருவேளை தாத்தா சொன்னது உண்மையாக இருந்துச்சுன்னா இந்த கிஃப்ட்டு விஷயம் அண்ணனுக்கும் அண்ணன் பையனுக்கும் தெரிஞ்சிருந்து அவங்க நம்மளை வந்து சந்திக்கிறதுக்கு முயற்சி பண்ணியிருந்தா அதை கண்டுபிடிக்கிறது உண்மையாக பொய்யான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இன்றைக்கி தம்பிக்கிட்ட ஒரு உண்மைக்கு புறம்பா விஷயத்த சொல்லிட்டோம். தப்பு இல்லை தான். சில நேரங்களில் சில உண்மைகளை கண்டுபிடிக்கிறதுக்கு உண்மைக்கு மாற்றான விஷயங்களை சொல்கிறது தப்பு இல்லை தான். தாத்தா அடிக்கடி நம்மகிட்ட சொல்லுவார். இப்போ எனக்கு ஞாபகம் வருது, நம்மளை ஏமாத்துறவங்களோட நம்ம அவங்கள்ட்ட ஏமாந்து போகிறது தான் உலகத்திலே மிக மிக மோசமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லுவார். ஸோ இப்போ நம்ம ஏமாந்து போகக்கூடாதுங்கிறதுல, முக்கியமாக தாத்தாவுடைய அமைதியும் நிம்மதியும் கெட்டு போகக்கூடாதுங்கிறதுல இந்த முயற்சி எடுத்து இந்த ஒரு விஷயத்தை செஞ்சுருக்கேன். பார்ப்போம், இது உண்மையிலேயே நமக்கு நல்லதாக அமையுதா இல்லையான்றதை பார்க்கலாம்.